இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் 21/9/2025 செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி அதிகாலை 1:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமாவாசை வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை 10:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 10:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:55 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உற்சாகமாகவும் அனுபவிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் சுமூகமாகவும் இருக்குங்க. கவனமுடன் பணியாற்றினாலே போதும். தொழில் சார்ந்த அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இன்று வேலைகளை உங்களுடைய கவனத்திலேயே மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல தேவையற்ற மோதல் போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் உங்கள் துணை இடத்துல கோபப்படவும் வேண்டாம். சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். போதிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். நிதி சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று எதிர்பாராத தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். துணிச்சலாக செயல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்குங்க. அரசாங்க வேலைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். அதிகாரிகளிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்திலையும் உற்சாகமாக பேசவும் செய்வீங்க. மன நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்திலையும் குதூகலமான போக்கும் காணப்படும். என்று சில புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மன உறுதியில வெற்றியும் உண்டாகும். போட்டியாளர்கள் தொழிலுக்கு ஏதாவது இடையூறுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில நல்ல வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். தள்ளி போய் கொண்டு இருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது சுமூகமாகவும் முடியும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். இன்று வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்துக் கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் சற்று குறையவும் காண்பீங்க. வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். நிதானத்துடன் தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. அன்னதான திட்டங்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடனும் செலவும் செய்வீங்க. வேலை அல்லது வணிகம் தொடர்பாக நிதி நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக பண செலவுகளும் ஏற்படலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். இன்று திருமணமானவர்களுக்கு நல்ல செய்திகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கடன் சார்ந்த சிந்தனைகளும் மேம்படும். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல சில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
கலைத்துறையில மறைமுகமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. இன்று நெருக்கமானவர்களிடத்துல புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத சில பொறுப்புகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்ப்பு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். மறைமுக விஷயங்களையும் சமாளிக்கவும் செய்வீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வணிகம் தொடர்பாக நிதி நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தொழில் சார்ந்த யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இது உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டுவதாகவும் இருக்கும். செயல்களை சிறந்த முறையில் ஆற்றுவதும் நல்லது. அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. பணியில ஏதாவது மாறுபாடுகளும் ஏற்படலாம். உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு ஆற்றுவதும் நல்லது. திருமண உறவுல இன்று குடும்ப உறவினர்களிடத்துல நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. குடும்ப வட்டாரத்துல உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். இன்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல மனம் திறந்தும் பேசுவீங்க. இன்று உங்களுடைய மனமும் லேசாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்று துணிச்சலான முடிவுகளை எடுக்கவும் காண்பீங்க. வேலை விஷயமாக இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். நிலுவையில இருந்து வந்த பொறுப்புகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கியமான வேலைகளை ஒப்படைக்கவும் செய்வாங்க. இது உங்களுக்கு சுமூகமாகவும் முடியும். இதற்கான பெயரும் புகழும் கிடைக்கவும் பெறுவீங்க. திட்டமிட்டு இருந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் தேவைகளையும் புரிந்தும் கொள்வீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல கவனமாகவும் சென்று வருவதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை போராடி முடிக்க வேண்டியதும் இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. நீண்ட கால நோய் நொடியில இருந்து நல்ல நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலையும் மேம்படும். குடும்பத்தினருடனும் குழந்தைகளுடனும் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனற்ற விஷயங்கள்ல நேரத்தை வீணடிக்கவும் வேண்டாம். குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். புதுவிதமான பயணங்களின் மூலம் மனதுல உற்சாகமும் உண்டாகும். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இரவு நேர பணிகளின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. புரியாத சில பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல உள்ள மூத்தவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். புதுவிதமான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் நீங்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. நேரத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுடைய தொடர் முயற்சியின் மூலமாக முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மன ஆறுதலாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உங்களுடைய நேர்மறை எண்ணங்களின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறவும் காண்பீங்க. செல்வாக்கு மிக்கவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோயில் விசேஷங்கள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. அறப்பணிகளிலையும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல வளர்ச்சியும் இருக்குங்க. தான தர்மங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த தடைகளையும் தாண்டி முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாப்பாடு விஷயத்துல அதிகமாக கவனத்துடனும் இருப்பதும் நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல அதிக ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. எதிலும் வெற்றியையும் பெற்றுவிடலாம். பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் வேலைகளையும் செய்வாங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளவுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில கடினமான வேலைகளையும் உங்களுடைய உறவினர்களுடைய ஒத்துழைப்புடன் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்கள் துணையுடன் நேரத்தை செலவும் செய்வீங்க. அலுவலக பணிகளை முடிப்பதில் சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதுவிதமான பயணங்களின் மூலம் மனதில தெளிவும் உண்டாகும். குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. சில அயல்நாட்டு தொடர்பான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். சில எதிர்பாராத செலவுகளின் மூலமாக சேமித்து வைத்திருந்த பணம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலிலுமே திருப்தியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. அன்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புதுவிதமான பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைக்காக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. துடிப்பாகவும் செயல்படுவீங்க. கவனமுடன் செயல்படவும் செய்வீங்க. நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். பணிகளை எல்லாமே உறுதியுடனும் எளிமையாகவும் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். சமூகத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க.
என்று சிரமப்பட்டாவது சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மன உறுதியுடனும் இருப்பீங்க. தொழில்ல வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. வீண் அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். வெளியூர் பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த சில நல்ல விஷயங்கள் சற்று கால தாமதமாகி தங்க முடியும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். அனுசரணையாக இருப்பதும் நல்லது. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சில வீண் செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய போக்கு உங்களுக்கு ஏதாவது மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். அவர்களுடைய நடவடிக்கைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு வேலையிலும் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற மன தைரியத்துடனும் இருப்பீங்க. அடுத்தவர்களிடத்துல இருக்கின்ற சின்ன சின்ன குறைகளை நீங்க சுட்டி காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களிடத்துல நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். சிலருக்கு பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்காக நீங்க கூடுதலாக சிரமப்பட வேண்டியதும் இருக்கும். தான தர்மங்களையும் செய்வீங்க. இதன் மூலமாக சற்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு புதுவிதமான பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல என்ற சில புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். இது பிற்காலத்துல உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். என்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. சில சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். உடல் வலியும் இருக்கத்தங்க செய்யும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்று உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்று நீங்கள் தான தர்மங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான உற்சாகத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் ஏற்படுகின்ற சில தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. கவனமுடனும் விழிப்புணர்வுடனும் வேலைகளை செய்வதும் நல்லது. உற்சாகத்துடன் வேலைகளை செய்வதும் நல்லதுதாங்க. அவ்வப்பொழுது சோம்பலான உணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கவனக்குறைவின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தியானம் போன்றவற்றிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை உற்சாகத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வெற்றிகரமான செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. குடும்பத்துல சுமூகமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். பெரியவர்களுடைய நல்ல ஆசைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. உங்களின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் கூட இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை வசூல் செய்தும் விடுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். மன உறுதியோடு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் செய்வீங்க. நேர்மையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்வதும் நல்லது. சில அவசியமான நேரங்கள்ல வரவேண்டிய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இரவு நேர பயணங்களை எச்சரிக்கையாக மேற்கொள்வதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாங்க. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை சரி செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அவ்வப்பொழுது மனதுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படத்தாங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிற்பகலுக்கு மேல அரசாங்கத்தில எதிர்பார்த்த வேலைகள்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் பிற்பகலுக்கு மேல விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபத்தையும் பார்த்து விடலாம். சிலருக்கு ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவாங்க. சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தடைப்பட்டு போன சில காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். உறவினர்களுடைய மத்தியில அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வாகனங்களினால விரயங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல மாற்றமான சூழலும் உண்டாகும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகளும் சாதகமாகவும் அமையும். பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். தடைப்பட்டு போன வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. சிலருக்கு ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஏதாவது எதிர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சின்ன சின்ன கவலைகளும் குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிட சூழல்கள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். பணியில ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில எந்த விதமான விவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்ற சமமாகவும் இருக்கும். சில சூழ்நிலைகள்ல பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது தாங்க. யாரையும் நம்பி பணத்தை ஒப்படைக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில இடங்கள்ல போராடித்தாங்க வெற்றி பெற வேண்டியதும் இருக்கும். நிலம் வாங்கி விற்கின்ற தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். என்று அரசு அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலைகள்ல எதிர்பார்த்த வேலைகள் சுமூகமாகவும் நடைபெறும். கல்வியில பிள்ளைகளுடைய முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். என்று சில முக்கியமான கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் காட்டுவாங்க. வியாபாரத்துல துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. தொழில்துறையில புதிய முதலீடுகளும் செய்வீங்க. மற்ற ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். நினைத்த வேலைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நியாய தர்மப்படியும் செயல்படுவீங்க. மற்றவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை அப்படியே நம்பி இருக்கவும் வேண்டாங்க. என்று எடுத்த பொருட்களை எடுத்த இடத்துல வைப்பதும் நல்லதுதாங்க. சில விலை மதிப்பு மிக்க பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். மற்றவர்களுக்கு இது ஆதாயமாக மாறிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல தடைப்பட்டு இருந்த சில முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய நிறை குறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாமல் இருப்பதும் நல்லது. வீண் செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களுடன் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. சில வெளியிடங்களுக்கு சென்று வரும் பொழுது கொண்டு செல்லும் ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது.
மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். அதிகாரிகள் கண்டிப்பாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வீடு மனை வாங்குவது தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். பொழுதுபோக்கிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வீட்டுல வயதானவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதுல நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அலைச்சல்களும் இருக்கும். தொழில் நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கும். மாணவர்களுக்கு புதுவிதமான சூழலும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம் என்று அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வீடு மனை வாங்குவது தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். புதுவிதமான சூழல்களும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வெற்றி பெறுவதற்கான உறுதியும் உங்ககிட்ட இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். உற்சாகத்துடனும் உறுதியுடனும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை சிறப்பாகவும் இருக்கும். செழிப்பாகவும் உணர்வீங்க. பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். சில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல வருமானமும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். நேர்மையாகவும் உணர்வீங்க. சாமர்த்தியமாக செயல்படவும் செய்வீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நியர்கள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. பிள்ளைகளிடத்துல கோபமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கவும் செய்வீங்க. கல்யாண முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாம். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்காக நிதி தொடர்பாக உதவிகளும் செய்வீங்க. நிதிநிலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய கருத்துக்களை நிரூபித்தும் காட்டுவீங்க. பணியிடத்துல உங்களுடைய ஆற்றல் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். பேச்சுக்கல்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தடைப்பட்ட சில பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சேமிப்பது பற்றிய புதிய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார போட்டிகளை படிப்படியாக கடந்து வந்தும் விடுவீங்க. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயரதிகாரிகளிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். தடைப்பட்ட பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார போட்டிகளை கடந்து வரவும் செய்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.
என்ற ஏற்ற இறக்கங்களும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் முடிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்கவும் செய்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியின் தரம் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். உங்களுடைய வேலைகளை அனுசரணையாக முடிக்கவும் செய்வீங்க. நகைச்சுவை உணர்வுடன் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உறவு நிலை வலுப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க என்ற நகைச்சுவை உணர்வுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகள்ல ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பல வகைகளிலும் நன்மைகளும் வந்து சேரும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய நிலையும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சிறப்பாகவும் உணர்வீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முனைப்போடு வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. புத்திசாலித்தனமாக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில அவசரமான நேரத்துல நிதி உதவிகளும் வந்து சேரும். வருகின்ற வருமானத்தை சேமிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளை கவனமாக பார்ப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். எதிர்பார்த்து இருந்து வந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசால் அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால உறவினர்களுடைய மத்தியில மதிக்கவும் படுவீங்க. வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. நினைத்தது நல்லபடியாக நிறைவேறக்கூடிய ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மன அழுத்தங்களும் குறையும். குழந்தைகளிடத்துல விளையாடியும் மகிழ்வீங்க. மனதளவுல ஆற்றலுடனும் இருப்பீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. முன்னர் செய்த முதலீடுகளின் மூலமாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களை மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில புரிதல்களும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பயணங்களும் ஈடேறும். உத்தியோக பணிகள்ல திறமைகளும் வெளிப்படும். பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புரிதல்களும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. முன்னர் செய்த முதலீடுகள்ல இப்பொழுது லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பதட்டத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆறுதல்களையும் தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் மன அமைதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு ஏதாவது கவலைகளையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை திட்டமிட்டு முறையாக செய்வதும் நல்லது. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். உங்களுடைய துணை இடத்துல வருத்தத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் சற்று குறைவாக தங்க இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அன்பிற்குரியவர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாமதங்களும் நீங்கும்.
என்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பல வகைகளிலும் ஏதாவது நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலைகளை தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. கடந்த கால சேமிப்புகள் இப்பொழுது கை கொடுப்பதாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகளினால மற்றவர்களையும் கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் ஆதரவினால சிரமங்களும் நீங்கும். குடும்பத்தினருடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். உடன் இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. கலைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பழைய வேலையாட்களை மாற்றுவதை குறித்த எண்ணங்களும் மேம்படும். உத்தியோகத்துல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். கலைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்துடனும் செயல்படுவீங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வேலை விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சில பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு வேலையையுமே விவேகத்துடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. கூடுதல் பணிகள் இருந்தாலுமே பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். கவனமுடன் பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இதனால இருவருக்கும் இடையில நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். வரவை விட செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உளைச்சல்களின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. அந்நியர்கள் யாராவது உதவிகள் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். எதிர்பார்த்த நன்மைகளும் நடைபெறும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். உடலை வருத்தி கொண்டு அதிகமாக வேலைகள் செய்யவும் வேண்டாம். என்ற லாபத்தை பெருக்கி கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மங்களகரமான செலவுகளும் ஏற்படலாம். இன்று வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்காக சில புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அதற்கான பண பலன்களும் கிடைக்கவும் காண்பீங்க. இரவு நேரத்துல பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பழைய நண்பர்கள் இப்பொழுது உதவிகள் கேட்டும் வருவாங்க. வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். வியாபாரத்துல சில அதிரடி சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்க பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இளைய சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அவர்களினால ஆதாயமும் உண்டாகும்.
வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். வழக்கத்தை விட உணவு விஷயத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பதுல சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. மனதுல தேவையற்ற சந்தேகங்களும் சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். கடினமான நேரத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. நல்ல தீர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். மனதுல நேர்மறை சிந்தனைகளுடன் இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல அமைதியாக இருப்பதும் நல்லது. அரசு வேலைகள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். கால்நடை வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். கோபத்தை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும் ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:55 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி குறித்து அவ்வப்பொழுது எண்ணங்களும் ஏற்படலாங்க. முன்னேற்றமான வாழ்க்கைக்கான சில திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. இன்று சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் எடுப்பதும் நல்லது. பணியில ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் பார்க்கலாம். வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பொறுப்பும் மற்றும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அதற்கான மனப்பான்மையும் உங்ககிட்ட இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய நீண்டகால தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று உங்களை நீங்களே ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக வருமானமும் அதிகரிக்கும். சிறிய வியாபாரத்துல கூட ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிலருக்கு பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். கடன் சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வீண் செலவுகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல விருந்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர் பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகன வசதிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல சில அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல இனம் தெரியாத உற்சாகமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சில செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில காலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பமான மனநிலையும் மாறும். நல்ல நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பழைய முதலீடுகள்ல இப்பொழுது லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக சில பரிசு பொருட்களை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். பிற இன மக்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளும் சூழ்நிலைகளை அறிந்தும் செயல்படுவாங்க. நண்பர்களுடைய வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல இழுபறியான தனவரவும் வந்து சேரும். நினைத்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:55 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும், ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நீங்கள் விரும்பியதை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடின உழைப்பிற்கான வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். பணிகளை கையாளும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. தேவையற்ற கோபங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களுடைய போக்கிலேயே சென்று விட்டு பிடிப்பதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். வீட்டுல பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் செயல்படுவீங்க. விரைவில் எந்த ஒரு வேலையையும் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மிதமான யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். அதற்கான வருமானமும் என்று உங்ககிட்ட இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. போட்டியாளர்கள் இடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. யாரையும் என்று பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பெண்கள் விஷயத்துல நிதானமாகவும் இருங்க. வேலையில அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தாமல் பார்த்தும் கொள்ளுங்க. யாராவது ஒருவர் உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எளிதில யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோருடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை மறக்காமல் நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க அதிகாரிகளினால எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வது சாதகமாகவும் முடியும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். பணத்தின் மீதான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். சேமிப்புகளை அக்கறையாக ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பெரிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சமூக மற்றும் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. நன்மைகளும் உண்டாகும். பொன் பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று வியாபாரத்துல தடைப்பட்டு இருந்த தனவரவும் வந்து சேரும். நண்பர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. அக்கறையாகவும் செயல்படுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகளும் நீங்கும். ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.